ஹலோ காய்ஸ், வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அருண் சொல்லிட்டு ஒரு 10th படிக்கிற பையன் இருக்கான். அவனுக்கு அவ்வளோவா யாரும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் பேர் கார்த்திக். எப்போதுமே அவன் கூட ஃபுட் ஷேர் பண்ணுறது, ஸ்கூலுக்கு ஒன்றா போயிட்டு வரது அந்த மாதிரி தான் இருக்கான். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக கார்த்திக் வந்துட்டு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு அருண் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இவன் என்ன என்கிட்ட பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நாள் போயிட்டு கார்த்திக் கிட்ட கேட்குறான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ கார்த்திக் அதுக்கு சிரிச்சிட்டே சொல்கிறான், அடப்பாவி, நீ தான் என் ஃப்ரெண்டு, ஓவராக ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு. அப்படியே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கடைசி டேவும் வருது. அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இவன் ஒரு தனியாக ஒரு கார்னரில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா தூரத்துலேருந்து கார்த்திக் வந்துட்டு அருணுக்கு ஒரு நோட் கொடுக்குறான். அதில் பார்த்தா என்ன எழுதியிருக்குன்னா, சாரிடா, நான் சேஞ்ச் ஆகிட்டேன், ஆனால் நம்ம மெமரிஸ் எப்போதுமே சேம் தான். அருண் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கண்ணும் கலங்குது. இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, உண்மையான நண்பர்கள் தூரமாக ஆனாலும் நினைவுகளும் எப்போதுமே அருகே தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.